அடர்ந்த காடுக்கு நடுவில் ஒரு பாறை, பனிமலைக்கு நடுவில் ஒரு பாறை, அதே சமயம் அமைதியான பாலைவனத்தில் திடீர்னு நம்மளை உரசிட்டு போகும் மணல். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ரோட் ட்ரிப் தான் போகணும். அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா 5 பெஸ்ட் ரோட்ஸ் டு ட்ராவல் இன் இந்தியா. ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கெல்லாம் போகலாம், இல்லை எந்த இடம் சீக்கிரமாக போய் சேரலாம், அந்த டெஸ்டினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 டெஸ்டினேஷன் என்னங்கிறத பார்க்குறதுக்கு தயாராக இருங்க. அந்த ரோட்ஸ் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு. இதில் ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எந்த பிளேஸ் அப்படின்னு நீங்களும் யோசிச்சுட்ருங்க. நானும் சொல்கிறேன், 2 ஒன்றா வருதா, கரெக்டாக இருக்காங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, பைக் வாங்கியிருக்கீங்க, எனக்கு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்டினேஷன், ஒரு ரோட் ட்ரிப் இருக்குவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே முக்கியமான விஷயத்தையும் அழகான விஷயத்தையும் சீக்கிரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்க பைக்கோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் இந்த ரோட் ட்ரிப் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற பிளேஸ், எந்த ரோடு கனெக்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப போகணும், கண்டிப்பாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து லடாக்காக இருக்கும், மணாலியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான். நீங்கள் டெல்லி கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பயணமே வந்து டெல்லி டு லடாக் போகிறது தான். மணாலி ரோட் வழியாக போகுது. ஸோ இது 1000 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஸோ நீங்கள் டெல்லி டு லடாக் போகிறவல்ல மணாலியும் பார்த்துட்டே போகலாம். 2 to 3 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் இங்கே போய் ரீச் ஆயிடலாம். இந்த பயணத்தில் நீங்கள் போகும்போது மணாலி மட்டும் இல்லாமல் ஜிஸ்பா அப்படிங்கிற ஒரு பிளேஸும், அது மட்டும் இல்லாமல் ரூட்டாங்லா அப்படிங்கிற பிளேஸும் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறையாவே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் மவுண்டன்ஸ் இந்த இடத்துல ரொம்பவே லேண்ட்ஸ்கேப்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீனரிஸ் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த என்விரான்மெண்ட் போகும்போதே ஃபுல்லாகவே புத்திஸ்ட் இது மாதிரி பீஸ்ஃபுல்லாக ப்ளசன்ட்ஃபுல்லாக பில்டிங்ஸ் இருக்கும், டெம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே விசிட் பண்ணிக்கலாம். எந்த நேரத்தில் போனாலும் இங்கே நிறையா கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குமா. ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும்ல, நீங்கள் போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கல்ச்சரோ இல்லை அவங்க எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க விஷயங்களை அப்படிங்கிறதும் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஏன்னா இது 3500 மீட்டர்ஸ் அபவ் தி சீ லெவலில் இருக்குது. ஸோ இங்கே மவுண்டெயின்ஸ் ஆகட்டும், அந்த ரேஞ்சஸ் ஆஃப் மலைகள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. இந்த இடத்துல என்ன பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ கரடு முரடான ரோட்ஸ் தான். இங்கே வந்து நீங்கள் போகும்போது உங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு எஸ்யூவியாவோ மாதிரி ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம் இந்த ட்ரிப்புக்கு. நம்ம செகண்டாக பார்க்க போகிற பயணம் எந்த சாலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாஹாட்டி டு டுவாங். தவாங் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த பயணம். நீங்கள் இந்த குவாஹாட்டி டு டுவாங் போகணுன்னா அதுக்கு 2 ரூட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குவாஹாட்டியிலேருந்து கிளம்பி டெசாப்பூருக்கு வந்துடணும். அங்கேருந்து நாமரிக்கு போய் நாமரியிலேருந்து பாம்டில் போயிடணும். ஸோ பாம்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் டுவாங் போயிடலாம். டுவாங்க்கு இது வந்து லாங்கஸ்ட் ரூட், 512 கிலோமீட்டர்ஸ். பட் இருந்தாலுமே எல்லாருமே இதுதான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது போகிற வழியில் இருக்க சீனரியுமே அந்த ரோடுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரோட் ட்ரிப் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரூட்டுமே நீங்கள் அவுட் பண்ணிக்கலாம். குவாஹாட்டியில் ஆரம்பித்து உடல்கீருக்கு போய் அங்கேருந்து குவாண்டாங் போகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பாம்டில் போய் அங்கேருந்து டுவாங்க்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 ரூட்டில் நீங்கள் போகலாம். இந்த பிளேசஸ் நீங்கள் போக முடியல, இந்த ரோட்ஸுக்கு நடுவில் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் போவீங்க. அதே சமயம் கிறிஸ்டல் கிளியர் ரிவர்ஸ் இருக்கும். ஸோ ராக் ஸ்டோன் ரிவர்ஸுமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். டுவாங்லேருந்து இருக்க கிளேசியர்ஸ் வந்து உருகி வந்த ரிவர் தான் இந்த ரோட் சைட்ஸில் இருக்கிற ரிவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான என்விரான்மெண்ட்டுமே உங்களுக்கு சரௌண்டிங்ஸுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ரிவர் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கூட போகலாம். இது நீங்கள் ட்ராவல் பண்ண ஜஸ்ட் ஒரு 14 to 15 hours மட்டும்தான் ஆகும். 3ஆவது நம்ம பார்க்க போகிற ரோடு எங்கே டு எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து மக்களுக்காகவே கவர்மெண்ட் வந்து செய்யணும்னு நினச்சி செஞ்ச ரோடு. இது கின்னஸ் ரெக்கார்ட்லேயுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா மும்பை டு பூனே, இந்த 2 இடமுமே ரொம்பவே மும்பை வந்து கன்ஜஸ்டடான ஏரியா. ஸோ நிறைய சிட்டியில் இருக்க மக்கள் வந்து மும்பைக்கு வேலைக்கு வரனால மும்பை டிராஃபிக்காகவே இருக்குது. ஸோ மும்பை டு பூனே, பூனே டு மும்பை வரதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒன்று கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கட்டினாங்க.
மும்பை பூனே எக்ஸ்பிரஸ்வேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டனல் இதில் இருக்குது. பிரிட்ஜ், டனல்ஸ், அப்புறம் ரோட்ஸ், இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் மாறி மாறி இருக்கிற ரோடு தான் இந்த 94 கிலோமீட்டர் அளவில் இருக்கிற ரோடு. இது பார்த்தீங்கன்னா ட்வின் டனல்ஸோட இருக்குது. ஸோ இந்த ட்வின் டனல்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடஸ்ட் ட்வின் டனல் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து 8.9 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ட்வின்ஸ் மாதிரி அந்த டனல் ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் 1 ஹவரில் போனாலே போதும். இந்த 94 கிலோமீட்டரில் ஜஸ்ட் 1 ஹவர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நீங்கள் போகலான்னு வேற கவர்மெண்ட் சொல்லவும் எல்லாருமே அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸோ 1 ஹவரில் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 4th என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பக்கத்தில் இருக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் இது. இந்த சென்னை டு மூணார் பயணம். ஸோ இந்த பயணத்துக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து 189 கிலோமீட்டர்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இடுக்கி டேம் போய் அங்கேருந்து நீங்கள் மூணார் போகிறது. இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல் டு மூணார், இப்படியும் நீங்கள் போகலாம். இந்த 2 ரூட்லையுமே நீங்கள் போகலாம். செகண்ட் ரூட் திண்டுக்கல் வழியாக போகிற ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 592 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆகும். ஸோ வந்து ரொம்பவே நேரம் எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டை ஷார்ட் ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த 500 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிறது இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சி போய் அங்கே திருச்சியில் நீங்கள் டெம்பிள்ஸ் பார்க்குறனாலும் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மூணாரில் என்ன ஸ்பெஷல், ஸோ அந்த ரோட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கர்வ்ஸாக இருந்தாலுமே ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட் வந்து மூணார் வரதுக்கு முன்னாடி அந்த டீ எஸ்டேட்டும் அந்த க்ரீனரிஸுமே ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லாங் ட்ரிப் போகும்போது அந்த ட்ரிப்புக்கு தேவையான அந்த சில்னஸும் அந்த கூலிங்கான ஃபீலிங்குமே உங்களுக்கு வந்து தரும். ஸோ நீங்கள் சென்னை டு மூணார் ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சென்னை டு மூணார் ட்ரிப் போட்டு பாருங்கள் சென்னை மக்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5th நம்ம பார்க்க போகிற பயணம் எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவா. ஸோ எல்லாருக்குமே ஒரு கனவுல மட்டும் இல்லாமல் நினைவுலையும் போகக்கூடிய ஒரே டெஸ்டினேஷன் கோவா. ஒரு லட்சியமாகவே இருக்கும். பக்கெட் லிஸ்ட்லாம் கிடையாதுங்க. கோவா போகிறது ஒரு பேச்சுலர்ஸ் ட்ரிப்பாவது நாங்கள் கோவா போய் ஆகணும் அப்படிங்கிற வெளியில் இருக்கிற எல்லா பசங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த கோவா ட்ரிப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு பெங்களூர் கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் ரூட் கிடைக்கும். ஸோ பெங்களூர் டு கோவா போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் கிடைக்கும். கோவாவில் என்ன ஸ்பெஷல்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் 5 to 6 வாட்டர் ஃபால்ஸ் ஒரே கனெக்டிவிட்டியில் வந்து அந்த ட்ரெயினில் வந்து வரும். இது வந்து நிறைய மணிரத்னம் படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். வாட்டர் ஃபால்ஸோட அந்த ட்ரெயின் போகிறதா காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் எங்கேயோ ஃபாரினில் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது, அது கோவாவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பெங்களூர் டு கோவா ரூட்டில் போகும் இல்லையா, அந்த ஃபால்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணி போகலாம். ஸோ நீங்கள் அது பார்க்க முடியும். இப்போ அந்த ட்ரெயின் ரூட் வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதா சாகர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஷன் நேமே வந்து தூதா சாகர் வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக இல்லை அந்த ட்ரெயினில் போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கு ரோடு ரூட்ஸுமே இருக்குது. அந்த பாதையிலுமே நீங்கள் போகலாம். பட் வந்து ஸ்டோனரியாக இருக்கும். ஸோ ராக் ஸ்டோன்ஸாக இருக்கும். அந்த மேலே தான் காரு இல்லை பைக்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் பெஸ்ட் ரூட், ஸோ பெஸ்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பெங்களூர் டு கோவா ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ட்ராவல் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 548 கிலோமீட்டர்ஸ். இந்த ட்ராவலில் நீங்கள் ஃபோர்ட்ஸ் பார்க்கலாம், கேவ்ஸ் பார்க்கலாம், சாங்சுரிஸ் பார்க்கலாம், வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட் ரூட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் 500 கிலோமீட்டர்ஸ் போகணும், அந்த டெஸ்டினேஷனுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது தான் நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். ஸோ நேச்சரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்மளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாருமே போயிட்டு வாங்க கண்டிப்பாக, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும். இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் VSJ மீடியா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.